ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை பூசணி மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூசணியில் இருக்க தோலெல்லாம் நல்லா சீவிடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி, லைட்டாக உப்பு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கலாம். கொஞ்சம் துவரம் பருப்பு, அரிசி, புளி, 2 மிளகாய். அதில் இருக்க தண்ணியே ஊற்றிக்கிறோம். இதை போய் நம்ம முதல்ல கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். சீரகம், மிளகு கொஞ்சமாக 1 ஸ்பூன், 20 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி. இதை போய் நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனு, அதுலேயே கொஞ்சம் எண்ணெய், நம்ம அரைச்சிட்டு வந்த விழுது, கொஞ்சமாக தண்ணி. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம். நல்லா தண்ணி சுண்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரட்டும். அப்புறம் வந்துடுச்சு. இப்போ நம்ம தயிரை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டியிருக்கோம், அதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி, நல்லா கிளறி விடுங்க. இப்போ தண்ணியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி கொஞ்சம் பத்தலைன்னா இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. எனக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்காது. பாருங்க, லைட்டாக கொதிக்குது. இப்போ எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு போதும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு வரமிளகாய் அப்படியே போட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிப்பு எடுத்து கொட்டிடலாம். இப்போ வேக வச்ச பூசணியை போட்டுக்கோங்க. இதுக்கு தொட்டுக்க அப்பளம் சூப்பராக இருக்குங்க. என்னோடய சேனலில் போய் என்னோடய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
பூசணி மோர் குழம்பு ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு.